ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டில் ஆர்ட் க்ளே வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் என்ன பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கிற பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நான் ஸ்க்ரீனில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் எதுக்காக கட் பண்ணுறோன்னா, பாட்டிலில் நம்ம டேரெக்டாக பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் சரியாக ஒட்டாது. அதுக்காக நம்ம ப்ரைமர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது எல்லார் வீட்லேயும் இருக்காது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாட்டிலில் பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாட்டிலில் பேப்பர் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேப்பர் இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாகவே பேப்பர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாட்டில் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. ப்ரஷில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பேப்பர் எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி காட்டனில் பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபன் க்ளே. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே விற்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 rupees தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். பட் நமக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படுன்றதுனால நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொட்டு தொட்டு தான் நம்ம க்ளே நல்லா மோல்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு மரத்தில் பீகாக் இருக்கிறது தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கம் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக க்ளே எடுத்து நம்ம கம் போட்ட இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஈஸியாகவே ட்ரை ஆகிடும். இப்போ மரத்தோட கிளைக்காக நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி மரத்தோட கிளைகள் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளைகள் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம லீஃப் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கொஞ்சமாக க்ளே எடுத்து லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு லீஃப் வேணுமோ அங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையலாம் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி அதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் ட்ரா பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரான்ச்சில் தான் நம்ம பீகாக் பேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த மாதிரி சி மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பீகாக் பாடி. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து அந்த மரத்தில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பீகாக் தோகை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்ளே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோகை பெருசாகிற மாதிரி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தோகையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த தோகைக்கு எல்லாமே நான் கண்ணு ரெடி பண்ணுறதுக்காக பென்சிலோட பேக் சைட் வச்சு நல்லா பஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 30 minutesலேயே கிட்ஸ் எல்லாமே ஈஸியாகவே வீட்டில் ட்ரை பண்ணுற பாட்டில் ஆர்ட் பார்த்தோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.